தமிழ் சினிமாவில் செப்டம்பர் மாதம் தொடங்கி 2 வாரங்கள் ஆகிவிட்டது. இந்த 2 வாரமும் தளபதி விஜயின் கோட் ராஜ்யம் தான். அப்படத்துக்கு போட்டியாக கடந்த 2 வாரங்களாக எந்த தமிழ் படமும் ரிலீஸ் ஆகாமல் இருந்ததால் கோட் திரைப்படம் திரையரங்கல்ல வசூல் வேட்டை நடத்தி வந்தது. இந்த நிலையில அப்படத்தின் வசூல் வேட்டைக்கு போட்டியாக வருகிற செப்டம்பர் 20ஆம் தேதி எந்தெந்த தமிழ் படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக உள்ளன என்பதை பற்றி பார்க்கலாம். மீசியம் முறுக்கு படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் ஹிப்ஹாப் ஆதி. அவர் இயக்கி ஹீரோவாக நடித்துள்ளது மட்டுமின்றி தயாரித்துள்ள படம் தான் கடைசி உலக போர். இப்படத்துல ஆதிக்கு ஜோடியாக அனகா நடித்திருக்காங்க. இப்படத்திற்கு அர்ஜுன் ராஜா ஒளிப்பதிவு செய்திருக்கிறாங்க. இப்படத்துல ஆதி தான் இசையமைத்திருக்கிறாரு. இப்படம் வருகிற செப்டம்பர் 20ஆம் தேதி திரையரங்குல ரிலீஸ் ஆக உள்ளது. தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்துல கிரிக்கெட்டை மையமாக வைத்து உருவாகி உள்ள திரைப்படம் ரப்பர் பந்து. இப்படத்துல ஹரிஸ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இப்படத்திற்கு ஜான் ரோல்டன் தான் இசையமைத்துள்ளார். தினேஷ் புருஷோத்தமன் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி இருக்கிறாங்க. இப்படமும் செப்டம்பர் 20ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக உள்ளது. சசிகுமார் கதையின் நாயகனாக நடித்துள்ள படம் நந்தன். இப்படத்தை கத்துக்குட்டி படத்தின் இயக்குனர் சரவணன் இயக்கியிருக்காங்க. இப்படத்துல நடிகர் சசிகுமாருக்கு ஜோடியாக சுருதி பெரியசாமி நடிச்சிருக்காங்க. கிராமத்து கதை அம்சம் கொண்ட படமாக இது உருவாகி உள்ளது. ஜிப்ரான் தான் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். இப்படமும் செப்டம்பர் 20ஆம் தேதி திரைக்கு வருகிறது. தேசிய விருது வென்ற தென்மேற்கு பருவக்காற்று, தருமதுரை போன்ற யதார்த்தமான கதையம்சம் கொண்ட படங்களை இயக்கியவர் சீனு ராமசாமி. அவர் இயக்கத்தில் தற்போது உருவாகி இருக்கும் திரைப்படம் கோழிப்பண்ணை செல்லத்துறை. இப்படத்துல ஏகன் ஹீரோவாக நடித்திருக்காங்க. அவருக்கு ஜோடியாக பிரிகிடா நடிச்சிருக்காங்க. என்ஆர் ரகுநந்தன் இசையமைத்த இந்த படத்துல யோகிபாவும் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இப்படமும் செப்டம்பர் 20ஆம் தேதி திரைக்கு வருகிறது. சாட்சி இயக்கத்துல சதீஷ் ஹீரோவாக நடித்துள்ள படம் சட்டம் என் கையில். இந்த படத்துல நடிகர் சதீஷ் ஆக்சன் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஜோன்சி இசையமைத்துள்ள இந்த படம் பிஜி முத்தையா ஒளிப்பதிவு செய்திருக்காங்க. இப்படமும் வருகிற செப்டம்பர் 20ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது. பக்ரீத் படத்தின் இயக்குனர் ஜெகதீசன் சுப்பு இயக்கத்துல உருவாகியுள்ள புதிய படம் தோனிமா. இப்படத்தில் காளிரங்கர் கதையின் நாயகனாக நடிச்சிருக்காங்க. இப்படத்திற்கு ஜான்சன் இசையமைத்துள்ளார். பாக்கியராஜ், சசிகுமார் ஆகியோர் ஒளிப்பதிவு செய்திருக்காங்க. இப்படமும் செப்டம்பர் 20ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இப்படி இந்த வாரம் போட்டிக்கு தயாரான இந்த படங்கள்ல எந்த படம் அதிக வசூல் பெறுது, இந்த படத்தின் கதை என்ன என்பதை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.